போட்டாலும் அந்த ஏரியா பையன் உள்ளே முடிச்சு விட்டுரு அவனை. கற்றது தமிழ், தங்க மீன்கள், தரமணி, பேரன்பு படங்களை தொடர்ந்து இயக்குனர் ராமின் அடுத்த படைப்பு மிர்ச்சி சிவா, கிரேஸ் ஆண்டனி நடிக்கும் பறந்து போ ஜூலை 4 முதல் உலகமெங்கும். ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் விஜய் ஆண்டனியுடைய மார்கன் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். படத்துடைய ஆரம்பத்திலேயே சென்னையில் ஒரு குப்பை தொட்டியில் கருகிய நிலைமையில் ஒரு பெண்ணுடைய சடலம் ஒன்று கண்டெடுக்கப்படுது. இந்த கேஸை மும்பையில் ஏடிஜிபியாக ஒரு சீனியர் ஆஃபீஸராக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய படத்துடைய கதாநாயகனான விஜய் ஆண்டனி நேர சென்னைக்கு வந்து இந்த கேஸை கையில் எடுக்கிறாப்புல. முதல்ல மும்பையில் வேலை பார்க்குற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எதுக்காக சென்னைக்கு வந்து பர்சனலாக பெரிய ஆர்வம் காட்டி இந்த கேஸை கையில் எடுக்கணும், இதுக்கப்புறம் இந்த கொலைக்கு காரணமான அந்த குற்றவாளி யார், அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கடைசியாக அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்துடைய முதல் 6 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்னீக் பீக்கை இந்த படத்துடைய டீம் வெளியே விட்டுச்சு. இந்த படத்துடைய ட்ரெய்லர் மட்டும் இல்லை, அந்த ஸ்னீக் பீக்கே கூட ஓரளவுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகத்தான் இருந்தது. கிரைம் த்ரில்லர், இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கெல்லாம் ஏதோ ஒரு சம்பவம் முறுக்குடோய் உள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தை தான் அந்த ஸ்னீக் பீக்குமே கொடுத்தது. இந்த படத்தில் ரேசிசம் டார்க் ட்ரூத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த உண்மையையும் போட்டு டைரக்டர் உடைச்சிருக்காப்புல. அது நீங்கள் படத்தை பாருங்கள், அதிகமாக நான் எதுவும் ஸ்பாய்லராக விட முடியாது. இந்த படத்தில் இவங்க பேசின ஒரு முக்கியமான விஷயம், ஏங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணலாம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க ஒரு ரியல் லைஃப் கேரக்டரான டாரத்தி ஆலிசன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவங்களால என்னென்ன பண்ண முடியும், அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஒரு ரெஃபரன்ஸுக்கு இந்த படத்துலேயே இவங்க விட்டுருக்காங்க. அப்படி தான் ரெஃபரன்ஸ் ஒன்றும் அப்படிங்கிறது கிடையாது. ஈவன் 2017 ஒரு சைனீஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான பேட்டில் ஆஃப் மெமரிஸ் படத்தில் கூட இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் அந்த கதைக்களமும் ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கும். அதனால் இது சாத்தியம்தான் மக்களே, இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. படத்தில் விஜய் ஆண்டனியை பொறுத்தளவுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காப்புல. அவர் போக அஜய் தீஷன் ஆகட்டும், பிரிகடாவாகட்டும், மகாநதி சங்கர் ஆகட்டும், கனிமொழி ஆகட்டும், எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை நீட்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம சமுத்திரக்கனி ஒரு இலவச இணைப்பு தான், ஒரே ஒரு சீனுக்கு உள்ளே வந்துட்டு போயிடுவாப்புல, நட்புக்காக பண்ணியிருப்பார் போல தெரியுது. அந்த மாதிரி ஒரே ஒரு சீனுக்கு வந்துட்டு போகிற ஒரு கதாபாத்திரம் தான் அது. இந்த படத்தில் யுவாவுடைய சினிமோட்டோகிராஃபி நல்ல ரிச் அண்ட் கலர்ஃபுல்லாக இருந்தது. குறிப்பாக நைட் சீக்வன்ஸுக்கெல்லாம் அவர் லைட்டிங் பண்ண விதம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஏன்னா பொதுவாக ஒரு ஃபேமிலி ட்ராமாவுக்கு நீங்கள் சினிமோட்டோகிராஃபி பண்ணுறது அப்படிங்கிறது வேறு, ஒரு க்ரைம் த்ரில்லர், ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸுக்கு நீங்கள் வந்து டிஓபி பண்ணுறது அப்படிங்கிறது வேறு. அதுக்கு நிறைய ஆங்கிள்ஸு சுவாரஸ்யமாக அந்தந்த காட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முதல்ல எடிட்டருக்கு கட் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு சீன்ஸை நீங்கள் கன்சியூவ் பண்ணி உள்ளே வைக்கணும். அந்த மாதிரி பல விஷயங்களை யுவாவும் நீட்டாகவே பண்ணியிருக்காரு இன் டேர்ம்ஸ் ஆஃப் சினிமோட்டோகிராஃபி. இந்த படத்தில் சொல்லிடுமா அப்படின்னு சொல்லி ஒரு பெப்பி நம்பர் தான், இந்த படத்துக்கு பெருசாக சம்பந்தமே கிடையாது சார் அப்படின்னு நமக்கு தோண வச்சா கூட ஒரு பாட்டு ஒன்று இருக்குது நம்ம விஜய் ஆண்டனியுடைய பழைய வைப்பில், செம்மையான பாட்டு, அது சூப்பராகவே உட்கார வச்சிருக்காப்புல விஜய் ஆண்டனி. இதெல்லாம் போக இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் டெஃபினட்டாக ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் இது வந்து எப்படி இது சரியாக வரும் அப்படின்னு நம்ம யோசித்த ஒரு சில கேள்விகளுக்கு கூட கொஞ்சம் ஜஸ்டிஃபைடு ஆன்சர்ஸை படத்துடைய செகண்ட் ஹாஃபில் விட்டுருக்காரு இயக்குனர். இதனால் செகண்ட் ஹாஃப் இன்னுமே நமக்கு கன்வின்சிங்காக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இவங்க ஃபஸ்ட் ஹாஃபை பரபரன்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தேவையில்லாமல் அஜய் தீஷனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வரும். அந்த ஃப்ளாஷ்பேக்கும் இந்த படத்துடைய கோர் பிளாட்டுக்கும் பெருசாக சம்பந்தமே கிடையாது. அது எங்கேயும் பெருசாக இவங்க யூஸ் பண்ணவும் கிடையாது பின்னாடி. அதெல்லாம் ஏதோ ஒரு கதாபாத்திரம் இல்லை, அந்த கதாபாத்திரமே கூட ஜஸ்ட்டு டைலாக்காக சொல்லிட்டு போயிருக்கலாமோ, எதுக்குங்க அது ஒரு 15 நிமிஷம் வளவலா கொலவலான்னு இழுத்து ஃபஸ்ட் ஆஃப் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஜவ்வாக்கி விட்டது அதுதானோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அதை இவங்க டெஃபினட்டாக தவிர்த்துருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் அங்கங்கே இருக்கத்தான் செய்யுது. இன்னொரு பக்கம் லாஜிக்கலாகவும் சரி, இவங்க சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்து தாங்க பண்ணியிருக்காங்க, இஷ்டத்துக்கும் லாஜிக்கெல்லாம் பெருசாக கிடையாது அப்படிங்கிற ஃபீலையும் ஒரு சில காட்சிகள் கொடுக்குது. உதாரணத்துக்கு ஒரு வித்தியாசமான மோட்டிவோட ஒரு கில்லர் பண்ணுற கொலைகளுக்கு எதுக்கு அவருக்கு கையாளுகள் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு வருது ஒரு சில காட்சிகளில். அது நான் அதிகமாக சொன்னேன்னா ஸ்பாய்லர் ஆகிடும், நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
அதே நேரத்தில் படத்துடைய ஆரம்பத்தில் கொலை செய்யப்படுற அந்த ரம்யா அப்படிங்கிற அந்த பொண்ணு இறந்து போனதை நினச்சி அந்த பொண்ணுடைய லவ்வர் எங்கேயுமே ஃபீல் பண்ணதா ஒரு காட்சி கூட கிடையாது. அவர் மட்டும் ஃபோட்டோ ஷூட்டை நடத்திக்கிட்டே இருக்காப்புல அடுத்தடுத்து. இப்படி ஒரு சம்பவம் இருக்குது. முதல்ல இந்த கொலைகளுக்கெல்லாம் அந்த ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டராக இருக்குது பாருங்கள். யாரோ ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்லி அதனால் கோபம் அடைஞ்சு தான் அந்த கொலைகாரன் அந்த கொலையெல்லாம் பண்ணுறாங்கிற மேட்டர் இருக்குது இல்லையா? அப்படி கோவப்படுத்தின அந்த கதாபாத்திரத்தை கடைசி வரைக்கும் அந்த கில்லர் ஏன் விட்டுருக்காப்புல, அந்த ஆளை ஏன் கொலை பண்ணலை அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் இருக்குது. இதை இன்னும் பெருசாக சொன்னா தான் உங்களுக்கு புரியும். ஆனால் அதுக்கு மேலே சொன்னோன்னா ஸ்பாய்லர் ஆகிடும். நீங்கள் படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட இந்த விமர்சனம் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். இது எல்லாமே போக இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இவங்க கிளைமேக்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்மளால் கில்லர் கண்டிப்பாக இந்த கேரக்டராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. இவங்க எப்பயுமே இந்த மாதிரி படங்கள்லாம் கடைசியாக எங்க இவரா கில்லரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ட்விஸ்ட்டை விடுவாங்கல்ல, அந்த ட்விஸ்ட் இந்த படத்துலையும் இருக்குது. ஆனால் அதை கொஞ்சம் எர்லியராகவே ரிவீல் பண்ணி அந்த கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய அந்த செலிப்ரேஷன், அந்த வாவ் மொமெண்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் கெடுத்து விட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஈவன் நீங்களுமே கிளைமேக்ஸுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடியே இவங்க தான் கண்டிப்பாக இல்லை இவர் தான் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக ஒரு சில ஃப்ளாஸ் இந்த படத்தில் இருக்குது. மேக்கிங்கில் இன்னுமே அவங்க பெட்டராக பல விஷயங்களை பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் இந்த படம் கிரைம் த்ரில்லர் இல்லை இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு இப்போவுமே கூட பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவும் செக்ஷுவலாக அப்படி எதுவும் போர்ட்ரே பண்ண படலை. ஸோ ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.